அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2023 7ஆம் தேதி பிப்ரவரி நடந்த ஆஃப்டர்நூன் செஷன் கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து இப்போது மேக்ஸ் கொஷின் 30 பார்க்க போகிறோம். பேப்பர் 2. முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை. The median of first 4 natural numbers is. இயல் எண்கள்னால் நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். 1, 2, 3, 4 இந்த 4 இயல் எண்களோட இடைநிலை கேட்குறாங்க. இடைநிலைனா எண்களை ஏறு வரிசையில் எழுதிட்டு அதில் நடுவில் இருக்கிறதா இடைநிலை. நம்மக்கிட்ட வந்து 1, 2, 3, 4 நம்பர் இருக்குது. 4யுமே ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். 4ல் எது நடுவில் இருக்கிற நம்பர்னு பார்த்தா இது 2 தான் நடுவில் இருக்குது. ஸோ இது 2யும் கூட்டிக்கிறோம். 2 3 5. அதை மீண்டும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? 2.5. இதுதான் வந்து இடைநிலை. ஆப்ஷன் டி. இதுவே முதல் 5 இயல் எண்களின் இடைநிலை கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5ன்னு வச்சுப்போம் இல்லையா? இப்போ இதில் எது நடுவில் இருக்குது அப்படின்னா 3 மட்டும்தான் நடுவில் இருக்குது. இந்த பக்கம் 2 எண் போயிடுச்சு, இந்த பக்கம் 2 எண் போயிடுச்சு. அப்போ இதோட இடைநிலை வந்து 3. நம்ம அழகாக டைரெக்டாக சொல்லிவிடுவோம். ஒற்றைப்படை எண்களாக இருந்துச்சு, ஒற்றைப்படை நம்ம கவுண்டிங்கில் இருந்துச்சு, நடுவில் இருக்கிற எண் இடைநிலைன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது 4 நம்பர். இதில் எது நடுவில் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டும் தான் நடுவில் இருக்கிற நம்பர். அப்போ 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா 2.5. அதுதான் வந்து இடைநிலை. முக்கோண பட்டகத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையை f + v - e = 2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க. முக்கோண பட்டகம்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேஸஸ் ப்ளஸ் வெர்டிசைசஸ் மைனஸ் எட்ஜஸ் = 2ன்னு வரணும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 4 ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் எது முக்கோண பட்டகம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 7 3 8. 7 முகங்கள் ப்ளஸ் 3 உச்சிகள் மைனஸ் 8 விளிம்புகள். 7 3 10, 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ இதுவும் வந்து முக்கோண பட்டகம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அடுத்தது அடுத்த ஆப்ஷன் 6 5 9 கொடுத்துருக்குறாங்க. 6 முகங்கள், 5 வெர்டிசைசஸ், 9 விளிம்புகள். 6 5 11 - 9 = 2. இதுவும் முக்கோண பட்டகம் தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 6 9ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 5 முகங்கள், 6 உச்சிகள், 9 விளிம்புகள். 5 6 11 - 9 2 அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த ஃபார்முலாவுக்கு சூட்டபிளாக கொடுத்துட்டு இதில் எது முக்கோண பட்டகம்னு நம்மளை கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணாமல் நமக்கு முக்கோண பட்டகத்தை பற்றி தெரியும் இல்லையா? இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்குனா 8th. இதுதான் வந்து முக்கோண பட்டகம். ஓகேவா? இதோட முகங்கள் எத்தனை? முகங்கள்னால் இந்த பட்டையாக இருக்கிற பகுதி 1 2, அந்த பக்கம் 1 3 4, இந்த பக்கம் 1 5. மொத்தம் வந்து 5 முகங்கள் இருக்குது. அடுத்தது உச்சிகள். உச்சிகள்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. 6 உச்சிகள் இருக்குது, அதாவது வெர்டிசைசஸ். விளிம்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9. 9 விளிம்புகள் இருக்குது. இதுதான் வந்து அதுக்கு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தடுத்த ஏதேனும் 3 இயல் எண்களின் கூடுதல் 45 எனில் அதன் முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த 3 இயல் எண்கள்னால் நம்ம என்ன வச்சுப்போம்? x + 1 x + 2ன்னு வச்சுப்போம். இது 3யும் கூட்டுனா என்ன கிடைக்குது? 45 கிடைக்குது. அப்போ ப்ளஸ் 1 2 3 3x ப்ளஸ் 2 1 3 = 45. 3x = 45 ப்ளஸ் 3 இங்கே வந்தால் -3 = 42. இப்போ x = 42 பெருக்கல்ல இருக்க 3 இங்கே வந்தால் வகுத்தல் = 14.
இப்போது எக்ஸ் வந்து நமக்கு 14, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் 14, அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டோம் 15, அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டோம் 16. அதன் முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. முதல் எண் 14, மூன்றாம் எண் 16. 14ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 30. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 30. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின் பரவற்படி 16 எனில் ஒவ்வொரு மதிப்பும் 2ஆல் வகுக்கப்பட்டு கிடைக்கும் புதிய தரவு புள்ளிகளின் பரவற்படி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது பரவற்படி, அதாவது சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க 16ன்னு. அதை வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கொண்டு வரும். சிக்மா வந்து 4, ஓகே தானே. ஸ்கொயர் எடுத்தோம்னா இதை 4 ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா திட்ட விலக்கம் வந்து 4 கிடைக்குது. இந்த திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூலையும் 4 ஆட் பண்ணால் திட்ட விலக்கத்துலேயும் 4 ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் 4ன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் சேமாக ஒரே வேல்யூவை லெஸ் பண்ணோம்னா இதுலேயும் அதை லெஸ் பண்ணிக்கணும். மேட்ச் அப்படியே சராசரிக்கும் இது பொருந்தும். எல்லாத்துலேயும் 2 பெருக்கணும்னா இதில் 2 பெருக்கிக்கணும். எல்லாத்தையும் 2ஆல் வகுத்தோம்னா இதை 2ஆல் வகுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 2 வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு 2 கிடைக்கிது. அவங்க கேட்டிருக்கிறது பரவற்படி. அப்போ என்ன செய்யணும்? இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 4 வரும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4. ஆறு மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் மும்மடங்கு. அதில் 5 முழுக்கள் 3, 4, 6, 9, 10 மற்றும் அதன் இடைநிலை அளவு 8 எனில் 6வது முழு எண் என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கணக்கு இதில் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராக்ஷன், அதாவது மிஸ்டேக், அதாவது கணக்கும் கொஞ்சம் தப்பு தான். ஆன்சரும் இதில் இருக்கிறது எதுவும் இதுக்கு ஆப்டான ஆன்சர் கிடையாது. நம்ம இருந்தாலும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். இன்கேஸ் இதை இல்லை கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டு தான் போட முடியும் அப்படின்னா கூட யாராவது ஒரு ஷீட்டில் போட்டு கூட அப்லோட் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டுன்னு சொல்லிட்டாங்க. 6 தான் நம்பர்ஸே. அதில் வந்து அவங்க 5 நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் நம்மக்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. நாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஆனால் இதோட சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடைநிலை 8ன்னு கொடுத்துருக்காங்களே இதை மாதிரி 3 மடங்காம். அப்போ 8 3ஆல் பெருக்கணும்னா 24 தான் இதோட சராசரின்னு இருக்காங்க. சராசரி 24னா இந்த 6ஐயும் கூட்டி 6ஆல் வகுத்தா சராசரி 24 வருதுன்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? 6ஐயும் கூட்டிட்டு 6ஆல் வகுப்போமா? அந்த 6 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா மொத்தம் நமக்கு என்ன வருது? 144 வருது. இந்த 6 நம்பரையும் கூட்டினா 144 வரணும். ஆனால் இது வரைக்கும் கூட்டினாலே 32 தான் வருது. ஆக இது வந்து 112 இருக்கணும் இந்த நம்பர். இது 112 இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 144 வரும். அதன் பிறகு 6ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் வந்து 24 கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் படி இது. அப்படியுமே அவங்க என்ன சொல்கிறாங்க? இடைநிலை 8ன்றாங்க. இந்த 6 டிஜிட்க்கு இடைநிலை எப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுப்போம். அப்போ 6, 9, 15. 15 2ஆல் வகுத்தோம்னா இடைநிலை வந்து 7.5 தான் வருது. இப்போ இதில் 3 மடங்கு அப்படின்னா 22.5 தான் வரணும் ஆவரேஜ். ஸோ இவங்க கணக்குலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இதுக்கு ஆன்சரும் சூட்டபுளாக வருது. இந்த சம்மை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். கார்ட்டீசியன் தளத்தில் -3, 0 என்ற புள்ளி அமைவது எங்கே? ஒய் ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸான்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து ஆதிப்புள்ளியிலா இல்லை தளத்தில் அமைவுறாதா அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஆரிஜின், இது எக்ஸு, இது ஒய்ஏ, இது எக்ஸ்ஒய் ப்ளஸ் வேல்யூ, இது எக்ஸ்ஒய் மைனஸ் ப்ளஸ் வேல்யூ. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து -3, 0 மைனஸ் வேல்யூலாம் இங்கே வரும். -1, -2, -3 இங்கே வரும். -3, 0 அப்படின்னா இந்த இடத்த தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இது எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மீது தான் அமையும். ஆப்ஷன் பி.
35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் அவற்றுள் ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஆனது என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வட்டம் இருக்குது, ஒரு வட்டத்தினுள் அடைபடும் கோணம் வந்து 360 டிகிரின்னு தெரியும். அதை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. நான் சும்மா நம்மளோட புரிதலுக்காக தான் படம் வரைகிறேன். 5 ஈக்குவல்ஸ் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு கேட்குறாங்க. இந்த வட்டக்கோண பகுதியை நம்ம எடுத்துப்போம். சுற்றளவுனா என்ன? இப்படி போகணும், இப்படி சுற்றணும், அப்புறம் திரும்ப இங்கே வந்து முடியணும். இந்த சுற்றி வர அளவு தான் சுற்றளவு. அப்போ இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். இது வந்து என்ன? வட்டத்தின் சுற்றளவு 2πr இருக்குல்ல, அதில் 1 2 3 4 5 5ல் இது ஒரு பார்ட்டு. அப்போது இது வந்து வில்லின் நீளம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வட்டத்தின் சுற்றளவு 2πr கண்டுபிடிச்சிட்டு இது ஃபுல்லாக நாம் எடுத்துக்கல, இந்த ஏரியாவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இந்த ஏரியா வந்து இந்த சுற்றளவில் 5ல் ஒரு பங்கு, அதனால் 5ஆல் வகுத்துருவோம். இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். θ/316 கூட போட்டு செய்வாங்க. நம்மளோட புரிதல் தான் இங்கே வேணும் முக்கியமாக. ஸோ இப்போ 2 π வந்து 22/7, r வந்து 35 டிவைடட் பை 5. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 7 5 35, 5 5 கேன்சல் பண்ணிடுவோம். 2 22 44 44 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த இடத்தோட வட்டவில்லின் நீளம். சரிதானே? இப்போ இந்த ஏரியாவோட சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ இதுவும் இதையும் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். இது ஒரு 35, இது ஒரு 35. ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 114 சென்டிமீட்டர் தான் இந்த வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு. ஆப்ஷன் சி. The value of 2 cube root of 40 plus 3 cube root of 625 minus 4 cube root of 320. இது வந்து ரிப்பீட்டட் சம். நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம், முன்னாடி வந்திருக்குது இந்த கணக்குகள். 2 cube root of 40 plus 3 cube root of 625 minus 4 cube root of 320. இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியதான். 2 அப்படியே வச்சுக்கிறோம். கியூப் ரூட் அப்படியே இருக்குது. 40 எப்படி எழுதலாம்? 2 × 20ன்னு எழுதலாம். 20 எப்படி எழுதலாம்? 2 × 10ன்னு எழுதலாம். 10 எப்படி எழுதலாம்? 2 × 5ன்னு எழுதலாம். இந்த ஒரு டேர்மை இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் இந்த 3 அப்படியே வச்சுக்கிறோம். 625 எப்படி எழுதலாம்? 5 125 625. இந்த 125 எப்படி எழுதலாம்? 5 25 125. அந்த 25 எப்படி எழுதலாம்? 5 5 25. இது கியூப் ரூட்டு. மைனஸ் 4 120 எப்படி எழுதலாம்? 2 320 எப்படி எழுதலாம்? 2 160 320. அந்த 160 எப்படி எழுதலாம்? 2 80ன்னு எழுதலாம். 80 எப்படி எழுதலாம்? 2 40ன்னு எழுதலாம். 40 எப்படி எழுதலாம்? 2 20. 20 2 10. 10 2 5ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து வெரி லோவஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக தான் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம வந்து கியூப் ரூட்டுன்றதால 3 இருந்தால் அதில் 1 வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது பெருக்கல். இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துடுறோம். கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. இங்கே 3 5க்கு ஒரு 5 வெளியில் கொண்டு வந்துடுறோம். கியூப் ரூட் ஆஃப் மீதி ஒரு 5 இருக்குது, அதை எழுதிடுறோம். மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. இந்த 3 2க்கு ஒரு 2 கொண்டு வந்துடுறோம். அடுத்து இந்த 3 2க்கு இன்னொரு 2 கொண்டு வந்துடுறோம். கியூப் ரூட் ஆஃப் இந்த 5 வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 2 2 4 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 5 15 கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 2 8 8 2 16 கியூப் ரூட் ஆஃப் 5. எல்லாத்துலேயுமே கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போது 4 15 4 15 19 19 மைனஸ் 16 இட் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் ரூட் ஆஃப் 5. இதான் வந்து இதுக்கு ஆன்சர். இந்த கணக்கு ஏற்கனவே வந்துருக்குது சம்மில். இப்போ 2 வீடியோஸ் பிஃபோர் தான் இதை போட்டிருந்தோம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது முக்கோணம் PQRSல் PS ஈக்குவல் டு 3
SQ ஈக்குவல் டு 6 இதிலே கொடுத்துருக்காங்க. PS ஈக்குவல் டு 3, SQ ஈக்குவல் டு 6. அப்போ PQ ஈக்குவல் டு என்ன? 9. அடுத்தது PT ஈக்குவல் டு 5, TR ஈக்குவல் டு 10. அப்போது PR இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ? 15 எனில் QR என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு தேற்றம். இது வந்து தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்துக்கு இணையாக செல்லும் ஒரு கோடானது அதன் மற்ற இரு பக்கங்களை இரு சமமாக பிரிக்கும் அப்படின்றது தேல்ஸ் தியரம். இதை மாதிரி முக்கோணத்துக்கு எண்ணிலடங்காத தியரங்கள் இருக்குது. கோணங்கள் கண்டுபிடிக்கவும், பக்கங்கள் கண்டுபிடிக்கவும், விகிதங்கள் போடவும். ஸோ இந்த தியரத்தின்படி இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, PS by PQ which is equal to PT by PR which is equal to ST by QR. அந்த தியரத்தின்படியான ரேஷியோ இதுதான். நம்ம வேல்யூ அப்படியே எடுத்து போட வேண்டியதான். PS 3, PQ 9 which is equal to PT 5, PR 10 which is equal to STயும் தெரியாது, QRும் தெரியாது. இதை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லைனா இதையும் எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது 5 by 10 ST by QR. நமக்கு தேவை QR தான். QR இங்கே வந்துடும். which is equal to ST இங்கேயே இருக்கும். இந்த 5 by 10 வந்து இங்கே 10 by 5 மாறிடும். சாரி, இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. PR நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 15 தானே? அதான் மிஸ்டேக்கு, ஒரு சின்ன மிஸ்டேக் எப்படி வந்துடுது. இப்போ இங்கே வந்து 15 வரும். இது புரியுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ரீரைட் பண்ணுற பாருங்க. PS வந்து 3, Pலேருந்து Q வரைக்கும் 6 + 3 9. இது இஸ் ஈக்குவல் டு PT 5, Pலேருந்து R வரைக்கும் 10 5 15. இது இஸ் ஈக்குவல் டு ST by QR. ஓகேவா? இப்போ தான் இந்த வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது 5 by 15 which is equal to ST by QR. நமக்கு தேவை QR இங்கே போயிடும். இப்போ QR இங்கே வந்துடுது, ST இருக்குது. இந்த 5 by 15 இந்த பக்கம் தலைகீழாக வருது, 15 by 5ன்னு வருது. which is equal to 4 5 5 3 5 5. அப்போ QR which is equal to நமக்கு என்ன வருது? 3 into STன்னு வருது. இதுதான் ஆன்சர். இந்த ஒரு இடம் சின்ன கன்ஃபியூஸ் ஆனது ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதுக்கு தான் இங்கே குழப்பம் வந்துடக்கூடாது. இங்கே எடுத்ததுமே போட்டு காமிச்சது. இது 3, இது 6, இது ரெண்டையும் கூட்டி இது 9, இது 5, இது 10, இதுலேருந்து இது வரைக்கும் 15 அப்படின்னு போட்டது. அதனால தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3ST. 3STன்றது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 45 35. மூன்றாவது கோணம் என்ன? இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். 180லேருந்து இது ரெண்டையும் கூட்டுறோம், 40 30 70 80 லெஸ் பண்ணுறோம், 100. ஆன்சர் வந்து 100 டிகிரி. x plus y the whole squared which is equal to x squared minus 16x plus 64 எனில் yயின் மதிப்பு காண்க. இதுவும் அப்படியே ஒரு ஃபார்முலா பேஸ்லேயே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஃபார்முலா வந்து x plus y the whole squared which is equal to x squared plus y squared plus 2xyன்றது நமக்கான ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? x squared minus 16x plus 64 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2xyயும் மைனஸ் 16xையும் நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மைனஸ் 16x, எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? இப்போ 2y ஈக்குவல் டு மைனஸ் 16. அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 16 by 2. 1 2 8 2 16. அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்படியே இது ரெண்டையும் பார்க்கலாமா? y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 64. 64 எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். நமக்கு இங்கே y ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு கிடச்சிருக்குல்ல, மைனஸ் 8 ஸ்கொயர்டுன்னு எழுதினாலும் 64 தான். ஒய்யோட வேல்யூ மைனஸ் 8, ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் எது பித்தகோரியன் எண் அல்ல? அதான் ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் இருக்கும், கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றத விட எது மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 3 4 5 இருக்கலாம். 3 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்ட். இது வந்து 5 ஸ்கொயர்ட் 12 ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்ட்.
இது இருக்குன்னா 7 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். இதை பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். இது வந்து வரவே வராது. ஸோ இதுதான் வந்து பைத்தாகோரியன் எண் அல்ல. 16 25 கூட்டினா என்ன வரும்? 30 41 தான் வருது. ஆனால் நாங்கள் வந்து 144 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். இது வந்து பித்தாகரஸ் எண் கிடையாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஒரு பொதுவான கதிர், ஒரு பொதுவான உச்சி, பொதுவான உட்பகுதி இல்லை எனில் அவை அடுத்தடுத்த கோணங்கள். ஜியாமெட்ரியில் புக் எடுத்தோம்னா ஏகப்பட்ட தியரங்கள் ரிசல்ட்ஸு நிறைய இருக்குது. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 30 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருசம கூறிடும் எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சாய் சதுரம். மூலை விட்டங்கள் 2 கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுக்கொன்று இருசம கூறிடும். இது வந்து இப்போ 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 15 இது 15 சமமாக பிரிக்கும். அதனால தான் இருசம கூறிடும் அப்படின்னு கொடுக்கறது. அது மாதிரி இதை வந்து 16ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 8 இது 8. அப்போ நம்ம இதை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். ஒரு செங்கோணம் முக்கோணமாக எடுத்துக்கிறோம். இந்த 2 பக்கம் இருக்குது. இதை கண்டுபிடிக்க போகிறோம். 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 8 ஸ்கொயர் பண்ணால் 64 விச் இஸ் ஈக்குவல் டு 289. இதை வந்து 17 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ இந்த பக்கம் வந்து 17. ஓகேவா? சாய் சதுரத்தின் ஒரு பக்கம் 17னா எல்லா பக்கமுமே என்ன தான்? 17 தான். அவங்க கேட்குறது அதன் சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா சுற்றி வரும் அளவு. 17 17 17 17 4 17ஐயும் கூட்டிக்க வேண்டியதான். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 4 10 40 4 7 28 68 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. லூகாஸ் எண் தொடரின் 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th term and 6th term in the லூகாஸ் சீக்வன்ஸ். முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் லூகாஸ் சீரீஸ் வந்து 2ல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து இல்லை 1ல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம 2ல் ஆரம்பிக்குதுன்னு வச்சு போட்டாலும் அந்த ஆன்சர் வந்து இவங்க ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால் லூகாஸ் சீரீஸ் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே 1, அடுத்தது அதோட 2 ஆட் பண்ணால் 3, இப்போ இது 2 ஆட் பண்ணால் 4, இது 2 ஆட் பண்ணால் 7, இது 2 ஆட் பண்ணால் 11, இது 2 ஆட் பண்ணால் 18, இது 2 ஆட் பண்ணால் 29, இது 2 ஆட் பண்ணால் 30, 47 இப்படி போயிட்டே இருக்குது. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? 7வது 6வது உறுப்பிற்கு இடையான டிஃப்ரென்ஸு 1 2 3 4 5 6 7. இது 7வது டேர்மு, இது 6வது டேர்மு. இதுக்கும் உள்ள வேறுபாடு வந்து 11. அதுதான் வந்து இங்கே ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. இதோட லூகாஸ் சீரீஸ் வந்து செகண்ட் கொஷின் வருது. நம்ம பார்த்த வீடியோஸில் இது 2வது முறை இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ராமுவின் மொத்த வருமானம் 90,000. அதில் 70% செலவழித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. 70% செலவழிச்சிருக்கிறாரு. அதாவது 100க்கு 70% செலவழித்தா 90,000க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். இப்போது 7 9 63 63,000 செலவு பண்ணிட்டார். எவ்வளோ? 90,000 சம்பளத்தில் 63,000 செலவு பண்ணிட்டார். மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 27,000 இருக்கும். அவரோட சேமிப்பு எவ்வளோ? 27,000. இது எல்லாமே நம்ம சாதாரண வாழ்வியல் கணிதங்கள் தான். நம்ம ரொம்ப எளிமையாகவே போட்டுடலாம். அடுத்தது 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட மிகச்சிறிய பித்தாகரியன் மூன்றன் தொகுதி 6 8 10 பித்தாகரஸ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குறாங்க. a = m² - n², b = 2mn மற்றும் c = m² + n² எனில் ABC ஆனது ஒரு பித்தாகரஸ் மூன்றன் தொகுதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னு கொடுக்குறாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர் கியூப் டிவைடட் பை 4⁻7 இன்ட்டு 4⁻−6 என்பதன் அடுக்கு குறியீட்டு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஸோ நம்ம வந்து கணக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 4/3 டிவைடட் பை 4/7 ஹோல் பவர் 5ன்னு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு 4/-6. இப்போ நம்ம இதுலேயே லெஸ் பண்ணிடலாம். டிவைட்னா என்ன, 4/3 டிவைடட் பை 4/7 ஹோல் பவர் 5 இன்ட்டு 4/-6. இப்போது 3 - 7 இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிடுவோம் இல்லையா. அப்போ 3 - 7னா -4 வரும். இப்போது 4/3 இன்ட்டு 4/-7 இதை வந்து மேலே கொண்டு வரும் இன்ட்டு 4/-6. ஓகே தானே. இப்போது வகுத்தல் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி எழுதுகிறோம். அதன் பிறகு இந்த நம்பரை வந்து மேலே கொண்டு வரும்போது பவர் மைனஸ் ஆகிடும். இப்போது அடிமானம் ஒன்றா இருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக்கலாம். இப்போ 3 - 7 அப்படின்னா -4 வரும். அதாவது 4/-4 ஹோல் பவர் 5 இன்ட்டு 4/-6. சரிதானா. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 5 20 இங்கே மைனஸ் இருக்குது. 4/-20 இன்ட்டு 4/-6. அடிமானம் ஒன்றா இருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 4 -20 -6 -26. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. வகைப்படுத்தப்படாத நிகழ்வின் பரவலில் மிகப்பெரிய நிகழ்வெண்ணை பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு முகடு. இது எல்லாமே இந்த புக்கில் பேஜஸில் தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வர்றதுனால. வட்டத்தினுள் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகளை வரைய முடியும். வட்டத்துக்கு உள்ளே இருக்கிற புள்ளியிலிருந்து தொடுகோடுலாம் வரைய முடியாது, 0. ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஆங்கிள் பி என்பது ஏயின் 1/3 பங்கு. சி என்பது ஏயை விட 40 டிகிரி அதிகம் எனில் பியின் கோண அளவு என்ன. அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறத ஸ்டேட்மெண்ட் ஆக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது நமக்கு எப்பவும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதே கொஷின் பேப்பரில் இது வந்து செகண்ட் சம் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் பின்றது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஏபிசி நம்மளோட ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த பிக்சர். ஆங்கிள் பின்றது ஏவோட 1/3 பங்கு. இப்போது இதை வந்து ஏவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏயின் 1/3 பங்கு அப்படின்னா x/3, 3/1 பங்கு தான் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சி வந்து ஏயை விட 40 அதிகம், அப்போ x + 40 தான் சி. இப்போது இது 3ஐயும் கூட்டினோம்னா என்ன வரணும், 180 வரணும். இட் மீன்ஸ் x/3 x + 40. இது A, இது B, இது C, which is equal to 180. இப்போ LCM எடுக்கிறோம். 3 இங்கே 3x + x இங்கே 3x + 120 which is equal to 180. இப்போது 3 3 6 6 1 7x + 120 which is equal to 3 இங்கே வந்துடும் 540 ஆகிடும். 7x = 540 - 120 420. இப்போது x = 420 / 7 60. இப்போது 60ன்றது என்னது, ஏ, ஆங்கிள் ஏ. ஸோ ஆங்கிள் ஏ = 60. ஆங்கிள் பி வந்து ஏவோட 3/1 பங்கு தான். இதை 3ஆக பிரித்தா 20 20ன்னு பிரிப்போம். அப்போ ஆங்கிள் பி வந்து 20. ஆங்கிள் சி வந்து ஏலேருந்து 40 அதிகம், அப்போ 60ஓட 40 கூட்டினோம்னா 100 வந்துடும். இப்போ இது 3ஐயும் கூட்டலாமா, 100 20 120 120 60 180. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்துடுச்சா. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பியின் கோண அளவு தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பியோட ஆன்சர் வந்து 20. ஆப்ஷன் ஏ இதான் வந்து 20 டிகிரி ஆன்சர். 56,82,531 அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு 1 10 100 1000 10,000 லட்சம். இதோட உத்தேச மதிப்பு கேட்குறாங்க. இது வந்து 5ஐ விட அதிகமாக போயிட்டாலே நம்ம அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடலாம். இங்கே 6 வந்துடுச்சு, அப்படின்னா இதுக்கு அடுத்த லட்சம் வந்து 7 லட்சம். அப்போ 57 லட்சம் அப்படின்றது இதுக்கு ஆன்சர். இதெல்லாம் வந்து உத்தேச மதிப்பு முழுமைப்படுத்துதலில் அந்த டாப்பிக்கில் வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 57 லட்சம். ஆன்சர் சி.
பின் வருவனவற்றுள் 4, 6, 11 ஆகிய எண்களால் வகுப்படும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த நம்பர் எல்லாமே இரட்டைப்படை எண்களில் முடியறதால 4ஆல் வகுப்படுதா 6ஆல் வகுப்படுதா நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டதுன்னா அந்த எண் முழுவதும் 4ஆல் வகுப்படும். ஒரு எண் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டதுன்னா 6ஆலையும் வகுப்படும். இதெல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டான இந்த எப்படி இருந்தால் எந்தெந்த நம்பர் வகுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம 11 இதில் இருக்கிறதால நம்ம வந்து 11ஆல் வகுப்படுதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம்னா ஆன்சரை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வகுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த நம்பர் வந்து 4ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், அப்புறம் 11ஆலையும் வகுப்படும். Find x so that -7 whole power x plus 2 into -7 whole power 5 which is equal to -7 whole power 10 னா x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா -7 whole power x plus 2 into -7 whole power 5 which is equal to -7 whole power 10 இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா அடிமானம் ஒன்றா இருக்கிறதால அடுக்குகளை என்ன செய்யலாம் கூட்டிக்கலாம். ஸோ x plus 2 plus 5 which is equal to இங்கேயும் அடிமானம் அதே தான். அப்போ இந்த அடுக்குக்கு நாம் வந்து அதை சமப்படுத்திடலாம் டைரெக்டாக கொண்டு வரத்துக்கு இது. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 2 7, 7 வந்து இந்த பக்கம் வந்தால் -7 மாறிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதான் வந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அரை பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம். அப்போ ஒரு பங்கு கேழ்வரகு அடையின் எடை 240 கிராம். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறோமா? அதே கேழ்வரகு அடையின் 3/2 பங்கின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே போட்டு மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஒரு பங்கு 240 கிராம்னா 2/3 பங்கு என்ன அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். 1 3 3 8 3 24 80, 2 என்பது 160. 160 கிராம் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது 3/2 பங்குன்னு சொல்லுவோம், இல்லைனா 2/3ன்னு சொல்லுவோம். நம்ம இங்கேயே அரை பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120ன்னு படிக்கும்போதே ஒரு பங்கு 240 நம்ம கணிச்சிடணும். ஏன்னா இது எல்லாமே வாழ்வியல் கணிதங்கள் தான், சரியா? அப்போ 3/2 பங்கு அடை வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 160 கிராம். ஒரு லீப் வருடத்தில் 53 சனிக்கிழமைகள் கிடைக்காமல் இருக்க நிகழ்தகவு. இப்போ லீப் ஆண்டு அப்படின்னாலே 366 தான். அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா வார நாட்கள் 7. இப்போது 5 7 35, 1 இந்த 6, 2 7 14, மீதி 2. இந்த 2 நாள் என்னவா இருக்கலாம்? சாட்டர்டே சண்டே, சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, இப்படி போட்டுக்கலாம். சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். அடுத்தது சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, திரும்ப சாட்டர்டே சண்டே. இங்கே வந்துடுதா? 1 2 3 4 5 6 7. இந்த 2 நாள் வந்து இந்த 7ல் எது வேணாலும் இருக்கலாம். அப்போது சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னா 2/7. ஏன்னா இந்த 2 நாள் தான் நமக்கு மீந்திருக்கு. 2/7. அவங்க என்ன கேட்குறாங்க? சனிக்கிழமையாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சாட்டர்டேயும் வரக்கூடாது, இந்த சாட்டர்டேயும் வரக்கூடாது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5/7. இதுதான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சனிக்கிழமை இல்லாமல் இருப்பதற்கு தான் நிகழ்தகவு ஆப்ஷன் டி. ஓகேவா? உயரமும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, அப்படியே கூட்டி நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா தலைவலி இல்லாமல் இருக்கும். வேறு படிவிலக்க முறை யூக சராசரி முறைக்கெலாம் போனோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இங்கே வந்து 140 சென்டிமீட்டரில் 4 பேர் இருக்காங்க. அப்படியே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். நன்னாங்க 16 4 1 4 4 1 5 560 சென்டிமீட்டர். இங்கே 142 சென்டிமீட்டர். இங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேர் 150னா 300. இங்கே 154 சென்டிமீட்டர். இங்கே 145ல் 2 பேர் இருக்காங்கன்னா 390, 200 290. இங்கே 147ல் 2 பேர் இருக்காங்கன்னா 280 294. இப்போது இது எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். 560
142, 300, 154, 290, 294. இதை மாதிரி போடுறது நமக்கு டைம் எடுக்குது. அந்த மற்ற மெத்தட்லாம் போட்டோன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 10க்கு 0, 7, 11, 16, 25, 34க்கு 4, 3, 8, 9, 10, 11, 12, 13, 15, 17, 1740 வருது. மொத்தம் எத்தனையால் டிவைட் பண்ணணும்? 4 1 5, 5 2 7, 7 3 10, 12ஆல் டிவைட் பண்ணணும். மொத்தம் 12 பேர் இருக்காங்க, அதனால் 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 1740 உயரங்கள் 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு 12 12, 5, இந்த 4 வந்துடுது. 4 12 48, 6 இந்த 0 வந்துடுது. I 12 60. இப்போ சராசரி என்ன கிடைக்குது நமக்கு? 145 கிடைக்குது. ஆப்ஷன் பி. இது வந்து எண்ணிக்கையை குறிக்குது, இது வந்து உயரத்தை குறிக்குது. இந்த உயரத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம். இந்த உயரத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். இந்த உயரத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் கூட்டி இங்கே எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அதுதான் நமக்கு சராசரி. கனசதுரத்தின் கன அளவு 125 சென்டிமீட்டர் கியூப். மேலும் அதன் பக்கங்கள் x+1 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா a கியூபு. என்ன கொடுத்துருக்குறாங்க? 125 கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து 5 கியூப்னு எழுதலாம். அப்போ a = 5. அது என்ன கொடுத்துருக்குறாங்க? x+1ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை எக்ஸு. இங்கே 5 இருக்குது, +1 இங்கே வந்தால் -1, 5ல் 1 போச்சுன்னா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஆப்ஷன் சி. டேஷ் என்பது வரைபட முறையில் தொடர்ச்சியான நிகழ்வின் பரவலுக்கான நேர்கோட்டு வரைபடமாகும். இதுக்கு ஆன்சர் வந்து நேர்கோட்டு வரைபடம்னு அவங்க கேட்டிருக்கிறதால ஃப்ரீக்வன்சி பாலிகான், அதாவது நிகழ்வு பலகோணம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி. நூற்றி 23, 124 ஆகிய இரு எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வர்க்கமற்ற எண்கள் எத்தனை? இது வந்து ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம எளிமையாக போடலாம். அதாவது n × n+1 ஆகிய அடுத்தடுத்த எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே 2n வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அப்படின்றது ஒரு ரிசல்ட். n, n+1 ஆகிய எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே 2n வர்க்கமற்ற எண்கள் இருக்கின்றன. ஓகேவா? இது ஒரு தியரம் இல்லை ரிசல்ட், எப்படினாலும் வச்சுக்கோங்க. இதன்படி நம்ம இந்த எண்ணை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்? 123ன்னு எடுத்துக்கிறோம். n+1 ஆட்டோமேட்டிக்காக 123ஓட 1 ஆட் பண்ணோம்னா 124. ஓகேவா? இந்த 2 நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட வர்க்கங்களுக்கு இடையில் 2n வர்க்கமற்ற எண் இருக்குது. அப்போ 2 × n வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 123 எடுத்துக்கிட்டோம். which is equal to 2 3 6, 2 2 4, 2 1 2, 246 வர்க்கமற்ற எண்கள் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இவங்க வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. இதை 246ன்னு இருக்கணும். சரியா? இதில் ஆன்சர் தப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 246 வர்க்கமற்ற எண்கள் இருக்கின்றன.